வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, கிட்ஸ்க்கெல்லாம் லீவ் விட்டாச்சு, சம்மர் வேறு ஆரம்பித்தாச்சு. அவளுக்கெல்லாம் பிடிச்ச ஒரு பெரிய சமாச்சாரம் தான். என்னன்னு கேட்டீங்கன்னா, கேசர் பாதாம் குல்ஃபி. நீங்கள் இதில் என்ன வேணாலும் எப்படி வேணாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பாதாம் எங்களால் வாங்க முடியாதுன்னா கேஷ்யூ போட்டுக்கோங்க. கேசர் நிறைய பேரால் வாங்க முடியாது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா கேசர் எசன்ஸ்னு கிடைக்கிறது, அதை கூட நீங்கள் வாங்கி போட்டுக்கலாம். அப்படி இல்லையா வெறுமை நீங்கள் இந்த பாலை மட்டும் இந்த மாதிரி குல்ஃபி மாதிரி பண்ணி அதில் நட்ஸ் போட்டு ஃப்ரீசரில் வச்சு நீங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். இதை எப்படி வேணாலும் நம்ம ஆல்டர் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ பார்க்க போகிறதானா கேசர் பாதாம் குல்ஃபி. இதுக்கு என்னென்னா ஃபுல் க்ரீம் மில்க் தான் வேணும். இது 1/2 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க் எடுக்கிறேன். இந்த மாதிரி மலாய் தான் மெயின் அதுக்கு, அதனால தான் அதை விட வேண்டாமேன்னு எடுக்கிறேன். பால் கொஞ்சம் காயட்டும். 1/2 லிட்டரில் எவ்வளோ வரும் குல்ஃபி அப்படின்னு கேட்டேன்னா, ஒரு இவ்வளோ பெரிய மோல்டில் 3 மோல்டு 4 மோல்டு கிட்ட வரும். 4 பேர் இருக்கேன்னா 1/2 லிட்டர் பண்ணினேன்னா மோர் தென் சஃபிஷியன்ட் உங்களுக்குலாம். என்ன சம்மர் வந்தாச்சுன்னா குட்டீஸ் வீட்டில் இருக்கிறதே ஏதானு அதுகளுக்கு சாப்பிட வேணும். என்ன இருக்குது. நான் என்னோட குழந்தையிலாவே அவளாம் சின்னவாளாக இருக்கிறதெல்லாம் வீட்டில் போர் அடிச்சுன்னு இருந்தானா ஒன்றும் இல்லைன்னா வெறும் ஹார்லிக்ஸை திம்பா, வெறும் போன்விட்டாவை திம்பா. அது மாதிரி அதுகளுக்கு போர் அடிக்கிறதே ஏதாவது சாப்பிடணும்னு நினைக்கும் அந்த குழந்தையெல்லாம். ஸோ நம்ம இந்த மாதிரி ஏதானே ஹெல்த்தியாக நம்மளே வீட்டில் பண்ணி வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அதுகள் ஹாப்பியாக சாப்பிடும். நம்ம கடையில் வாங்குறத விட நிச்சயமாக இது விலை கம்மி தான், ஒன்றும் ஜாஸ்திலாம் ஆகாது. நீங்கள் உங்களுக்கு என்ன சௌகரியமோ, பாதாம்னா பாதாம் தான் போடணும்னு அவசியம் இல்லை, கேஷ்யூ வேணாலும் போட்டுக்கோங்க. இது பால் காயிறது, கொஞ்சம் ஒரு கொதி வரட்டும். அது பால் நல்லா பொங்கி வருது. இதில் நம்ம இப்போ கொஞ்சம் குங்குமப்பூ போடலாம். அது கொதிச்சுட்டு இருக்கட்டும். அதுலேயே இந்த மாதிரி பிஸ்தா பாதாம்லாம் கட் பண்ணது, இது முந்திரி பருப்பு பொடி, இது ப்ரௌன் சுகர், ஒரு 4 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். இது கண்டென்ஸ்ட் மில்க்கு ஒரு 1/4 கப்பு விடணும் நம்ம. இது கொஞ்ச நாள் இதோட சேர்ந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க. இப்போ இதில் நம்ம இன்னும் ஏலக்காய் பொடி கொஞ்சம் ஆட் பண்ணணும். இது கார்ன்ஃப்ளவர், இது கண்டிப்பாக வேணும். இதுதான் அது நல்ல ஒரு ஸ்மூத் டெக்ஸ்சர் கொடுக்குறது. இது ஒரே ஒரு ஸ்பூன் போட்டு கரைச்சி இதில் விடுனேன். இதோடையும் ஒரு 5 to 10 மினிட்ஸ் கொதிக்கணும். விட்டதுமே பார்த்தேன்னா உங்களுக்கே தெரியும், நல்ல திக்காக இருக்குது பாருங்க. இன்னும் இந்த கன்சிஸ்டன்சி சரியாக இருக்கும், திக்காக இருக்கிறது. பட் இது ஆறித்துனா இன்னும் திக்காகும். ஆறின அப்புறம் தான் நீங்கள் மோல்டில் விட்டு வைக்கணும். சுட சுட வச்சிட முடியாது. அதை அடுப்பு அனுப்பிச்சுடுறேன், நல்லா ஆறட்டும். அப்புறம் இதை எப்படி மோல்டில் விடுறதுன்னு காமிக்கிறேன்.
மோல்டு பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி வாங்கின்னு இருக்கேன். இதில் எதுவும் விடணும்லாம் தடவணும்லாம் அவசியம் இல்லை. அப்படியே நீங்கள் இதை ஃபில் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் விட்டுடுங்க. மினிமம் 8 to 12 hours கழிச்சு எடுத்தேன்னா அழகாக வரும். நான் இது கொஞ்சம் ஆறினப்புறமா இதில் ஃபில் பண்ணிவிட்டு அப்புறம் நான் ஃபில் பண்ணி வச்சுருக்கிறத எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். இது நல்லா கம்ப்ளீட்டாக ஆறிடுத்து. இப்போது ஆறினப்புறம் எவ்வளோ திக்காக இருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம இதை மோல்டில் விட முடியும். இது அப்படியே ஃப்ரீசரில் வச்சுருங்க. ஒரு 12 hours கிட்ட நீங்கள் ஓவர் நைட் வச்சிருந்தா கூட ஓகே. 12 hours கிட்ட இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டேன்னா இது நான் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறத நான் எடுத்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. இது நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வரேன். பார்த்தீங்கன்னா இப்படி ஃப்ரீஸ் ஆகிட்டு பாருங்க. இது அழகாக வெளியில் வரணுன்னா கொஞ்சம் அது மெல்ட் பண்ணால் தான் நல்லா நம்ம கையில் வச்சு இப்படி தேய்ச்சோன்னா அழகாக வந்துடும். இதை நீங்கள் இப்படியே எடுத்துக்கலாம், ஸ்லைஸ் பண்ணி சாப்பிட்லாம், உங்கள் சௌகரியம். ஸ்லைஸ் பண்ணுறேன்னா ஃபுல்லாக ரெடி. இந்த குல்ஃபி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் குழந்தைகளுக்கெல்லாமும் ரொம்ப பிடிக்கும். இது கண்டிப்பாக இந்த சம்மரில் இதை பண்ணி குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்து என்ஜாய் பண்ணிக்கோ. நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.